गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சூர்யஸ்பர்த்தி கிரீடமூர்த்வதிலகம் प्रोत्पासि बालान्तरं कारुण्याकुलनेत्रमद्रगसितोल् लासं सुनासा पुटं गण्डोद्यल्मकरापकुण्डलयुकं गण्डोज्ज्वलत्कौस्तुभं त्वत्रूपं वनमाल्यकारपटल श्रीवत्सदीप्रं भजे. நாராயணியத்துல முதல் தசகத்துல பகவானுடைய ரூப வர்ணனைகளையெல்லாம் நாராயண பட்டத்திரி ஆரம்பித்து அவனை ஒரு கருணா சமுத்திரமாக வர்ணிச்சு அந்த கருணைக்கு இருப்பிடமான நீ அலைகளான நதிகளான எங்க எல்லாரையும் உன்னிடத்துல சேர்த்துண்டு உன்னை சரணாகதி பண்ணக்கூடியவா எல்லாருக்கும் அபயம் அளிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கேன்னு நிஷ்கம்பே நித்தியபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபேன்னு ஒரு அழகான ஸ்லோகத்தால பகவான சமுத்திரத்துக்கு ஒப்பிட்டு வர்ணிச்சு அப்படிப்பட்ட அந்த குருவாயூரப்பனுடைய பத கமலங்களை நாம் சரணடைவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாராயணியத்தினுடைய ஒரு வைபவத்தை நாம் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய பரங்கிமலை மேடவாக்கம் ரோடில் கோயிலம்பாக்கத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நன்மங்கலம் ஒரு சிற்றூரில் அமைந்திருக்கக்கூடிய நீலவண்ண பெருமாளுடைய திருக்கோயிலில் இருந்து இந்த வாரம் நாராயணியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த கோயிலுக்கு நாம் குரோம்பேட்டை, பல்லாவரம் முதலிய இடங்களிலிருந்தும் வந்து இந்த கோயிலுக்கு நாம் திவ்ய தரிசனத்தை அடையக்கூடிய வழிகள் உண்டு. இந்த கோயிலிலே நுழைந்து அந்த தசாவதார சிற்பங்களை நாம் தரிசித்து சற்றே நாம் உள்ளுக்குள்ளே வந்தோமே ஆனால் இங்கு தசாவதார சிற்பங்களோடு ஆண்டாள் நம்மாழ்வார் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். பகவானுடைய 10 அவதாரங்களும் ஒவ்வொரு அழகான திருக்கோலத்தோடு இந்த முன் மண்டபத்தை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய வைபவத்தையும் நாம் பட்டத்திரி தசாவதார பகவானோடு அவனுடைய கடல் அலைகளை ஒப்பிட்டு நேற்று கேட்ட அந்த வைபவத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவனை திவ்ய தரிசனம் செய்து கொண்டு ஆண்டாளையும் நம்மாழ்வாரையும் கைகூப்பி வணங்கி சற்று உள்ளே செல்கின்றோம். இந்த ஆலயத்திலே ஒரு பெரிய விசேஷம், 4 அனுமார் இங்கு எழுந்தருளியுள்ளார். அதாவது அனுமனுக்கென்று 4 திவ்யமான இடங்கள் இங்கே காட்சி தரக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. ஒன்று, நாம் கோயிலுக்குள் நுழையும் போது அங்கு அழகாக இருக்கக்கூடிய தீபஸ்தம்பத்திலே ஹனுமான் நம்மளை வரவேற்கின்றார். அடுத்ததாக கருவறைக்கு நுழையும் முன் வெளியிலே இருக்கக்கூடிய இந்த தசாவதார மண்டபத்திற்கு இருபுறமும் துவாரபாலகர்கள் போன்று ராமபக்த தாசனாக அனுமான் கையை கூப்பிக்கொண்டு அதே பாவத்திலே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியுடன் வடைமாலைகளை பிரார்த்தனையை ஏற்று சார்த்திக் கொண்டு பலவிதமான புஷ்பங்களோடு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி
அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான் என்ற ரூபத்தோடு இங்கு அமைந்திருக்கக்கூடிய இரு ஹனுமனையும் தரிசித்தால் கடைசியாக நாம் தரிசிக்க வேண்டிய ஒரு ஹனுமன், அதாவது 4 ஹனுமனை பற்றி குறிப்பிட்டோம். ஒருவர் தீபஸ்தம்பத்திலே, இருவர் துவாரபாலகர்களாக, 4வது ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு யுத்த காண்டத்திலே எவ்வாறு ராமனுடைய உயிரையே காப்பாற்றினாரோ அவ்வாறு சஞ்சீவி மலையை தாங்கிய சஞ்சீவி ஹனுமனாக இங்கு ஒரு சன்னதியிலே காட்சியளிக்கின்றார். ஆக இந்த ரூபத்திலே 4 வேதங்களையும் அத்தியனம் செய்த நவவியாகரண பண்டிதனான ஹனுமானுடைய 4 ரூபத்தையும் தரிசனம் செய்து கொண்டே நாம் நலம் தரும் நாராயணீயத்தை தொடரலாம். நாராயண பட்டத்ரி அந்த ஸ்லோகத்தினுடைய முடிவிலே கல்லோல்லோல்லாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாகுஸ்ததாத்மா கஸ்மன்னோ நிஷ்கலஸ்துவம் சகல இதி வசகா தொத்கலாஸ்வேவ பூமன்னே. இவ்வாறு அனைத்தையும் அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாங்களை, குருவாயூரப்பனான உங்களை நிஷ்கல பிரம்மம் என்று சொன்னால் ஏன் பொருந்தாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு பகவானிடத்திலே அவனுடைய ரூபத்தை சகல பிரம்மமாக அடுத்த ஸ்லோகத்திலே அவனுடைய அழகை வர்ணிக்க ஆரம்பிக்கின்றாராம். இதே இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை அழகான தமிழ் பாசுரங்களால் அசைவின்றி என்றுமே நிறைந்திடும் எல்லையரும் முத்தனும் நதி கலக்க இசை உறும் பரபிரம்ம வாரதியில் உண்மை சேர் உமதுரு அலையாக அலையாக நசையுடன் விளையாடும் முழு உருவமான நீ குற்றமுடன் குறையில்லாமல் வசமுறும் நற்குணம் வாய்த்தவன் என்ற நிலை கண்ணா வள்ளல் உனது அவதாரமே என்ற தமிழ் பாசுரம் நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அழகை வர்ணிப்பதற்கு அழகு போல ஸ்ரீமான் நாகேஸ்வரன் என்பவர் 1036 ஸ்லோகங்களையும் தமிழிலே அழகாக மொழிபெயர்த்து நாம் அர்த்தங்களை கேட்டவுடன் இந்த பாட்டை கேட்கும் போது அது புரிந்து கொள்ள விதமாக அமைந்திருக்கின்றது. குருவாயூரப்பா, 3வது முறையாக குருவாயூரப்பன் தலையசைத்தார். அதாவது நாராயணியத்திலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. நாராயணியத்தை ஆரம்பித்த பட்டத்ரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தசகம் என்று 10 ஸ்லோகங்கள் 11 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்லோகமாக எழுத ஆரம்பித்தவர். குருவாயூரப்பனிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைத்தார், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நான் முடிக்கும் போது அதிலே கூறியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் உண்மை, அது சத்தியம் என்று நீ தலையசைக்க வேண்டும். அவ்வாறு நான் தவறாக கூறியிருந்தால் நீ தலையசைக்க கூடாது, நான் செய்த தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்க பகவானும் அதை ஏற்றுக்கொண்டார். அவ்வாறு சாந்திர என்ற ஸ்லோகத்தையும் அந்த ஏவம் துர்லபிய வஸ்துன்யபி என்ற 2வது ஸ்லோகத்திற்கும் இப்போது நாம் கேட்ட நிஷ்கம்பே என்று ஆரம்பித்த ஸ்லோகத்திற்கும் வரிசையாக பகவான் தலையாட்ட ஆரம்பித்த கணக்கில் நாராயணியத்தில் அதற்குள் குருவாயூரப்பன் அனைத்து வேலைகளையும் மறந்து நாராயணியம் கேட்கக்கூடிய சந்தோஷத்தில் 3வது முறையாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சரிதான், நான் கருணா சமுத்திரம் என்று பகவான் தலையசைக்க 4வது ஸ்லோகத்தை முதல் தசகத்திலே பட்டத்ரி ஆரம்பிக்கின்றார். இந்த ஸ்லோகத்திலே பகவான் சிருஷ்டியை செய்யக்கூடிய விதத்திலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மாயா ஸ்வரூபத்தையும் கண்ணனுடைய வைகுண்ட ரூபத்தையும் வைகுண்டமே பூலோக வைகுண்டமாக குருவாயூரில் இருக்கக்கூடிய தன்மையையும் புகழ்ந்து கூற ஆரம்பிக்கின்றார். கிருஷ்ணா, நிர்வ்யாபாரோபி நிஷ்காரணமஜபஜசே யத்க்ரியாம் ஈக்ஷணக்யாமோ தேனைவோதேதி லீன பிரகிருதிரசதி கல்பாபி கல்பாதிகாலே தஸ்யா சம்சுத்தமம்சம் கமபிதம் அதிரோதாயகம் சத்வரூபம் சத்வம் திருத்வா ததாசி ஸ்வமகிம விபவா குண்ட வைகுண்ட ரூபமோ. கிருஷ்ணா, உன்னுடைய பெருமை நிர்வ்யாபாரோபி, எந்த விதமான செயலும் அற்றவர் என்னுடைய குருவாயூரப்பன். இருந்தாலும் அவருடைய ரூபமானது வைகுண்ட ரூபம், வைகுண்டாதிபதியான கண்ணன் என்று வர்ணித்தாராம். இந்த ஸ்லோகத்திலே நமக்கு முக்கியமான வரிகள் கடைசி வரி, ஸ்வமகிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம்.
வைகுண்டம்னா என்ன? அடுத்ததா நமக்கு ஒரு சந்தேகம் வருது. பூலோகத்தை எல்லாம் தாண்டி ஆகாய மண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடியது வைகுண்டம். இந்த நாராயணிய ஸ்லோகத்தை, இந்த பதத்தை நாம் அனுபவிக்கும் போது, கேரள தேசத்தில் குருவாயூரில் பிரசித்தியாக ஆஞ்சன் மாதவன் நம்பூதிரி என்று ஒருவர் இருந்தார். குருவாயூரப்பனிடத்திலே பரம பக்தர் அவர். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் குருவாயூரப்பனுக்காக அர்ப்பணித்தவர். இன்றும் குருவாயூருடைய குளக்கரையிலே நாராயணாலயம் என்ற அவருடைய வீடானது இருக்கின்றது. கதா சர்வ காலமும் குருவாயூரப்பனை தியானித்த அவர் இந்த வைகுண்ட ரூபம் என்ற இந்த ஒரு சொல்லுக்கு கேரளாவில் நடந்த அழகான ஒரு கதையை நமக்கு சொல்லுவார். அதாவது வைகுண்டம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்று யாராலும் நிர்மாணம் செய்ய முடியாது. குருவாயூருக்கும் ராமனுடைய க்ஷேத்திரமான திருப்பையாருக்கும் அந்த காலத்தில் நாம் நதியை கடந்து படகிலே தான் செல்ல வேண்டும். போக்குவரத்து வசதிகள் கிடையாது. அப்போது அங்கே படகை ஓட்டக்கூடிய படகோட்டி ஒருவர் இருந்தார். மாதவன் என்று அவருக்கு பெயர். அவர் குருவாயூரப்பனான கண்ணனிடத்திலே பரமதாசனாக கிருஷ்ணதாசனாக இருந்தாராம். அந்த சமயத்திலே கோழிக்கோடை பரிபாலனம் செய்து கொண்டிருந்த மகாராஜாவிற்கு திடீரென்று ஒரு சந்தேகம் தோன்றியது. வைகுண்டம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது? அப்போது அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்களை அவர் அழைத்தார். அனைவரையும் உட்கார வைத்துக் கொண்டு வைகுண்டம் எத்தனை தூரம் உண்ட என்று மலையாளத்தில், வைகுண்டம் இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது எனக்கு ஒரு கணக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். சில சமயங்களிலே ராஜாக்களுக்கு இவ்வாறு சிலவிதமான விபரீதமான ஆசைகள் எழுவதுண்டு. அப்போது அங்கிருக்க பண்டிதர்களுக்கு ஒரே குழப்பம். எல்லோரும் தெரியாது என்று சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை, மகாராஜாவே வைகுண்டமானது பிரம்மலோகத்தை தாண்டி இருக்கின்றது என்று குறிப்பிட்டார்களாம். அப்போது ராஜா கேட்டார், பிரம்மலோகம் எங்கே இருக்கின்றது? அண்டங்களை எல்லாம் தாண்டி இருக்கின்றது. அப்போது வைகுண்டம் பிரம்மலோகத்திற்கு மேலே இருக்கின்றதா, சமானமாக இருக்கின்றதா? சமானமாக இருக்கின்றது. மற்றொருவர் கூறினார், வைகுண்டம் மேலே இருக்கக்கூடிய 7 லோகங்களையும் தாண்டி துருவமண்டலத்திற்கு பக்கத்திலே இருக்கின்றது. அப்போது ராஜா, துருவமண்டலம் எங்கே இருக்கின்றது? ஆகாயத்திற்கு அப்பால் இருக்கின்றது. வைகுண்டம் ஒரு உலகமாக இருப்பதால் அது பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு அதற்கு அழிவு உண்டா இல்லையா? பூலோகமானது பிரளய காலத்திலே அழிந்துவிடும். அப்போது வைகுண்டமும் ஒரு உலகம் என்றால் அதற்கு அழிவு உண்டே? இவ்வாறு பலவிதமான சந்தேகங்கள் எல்லாம் ஏற்பட்டது. பல பேர் சொல்லியும் சரியாக வரவில்லை. அப்போது அந்த அரண்மனையிலே ராஜாவிற்கு அவர் சாப்பிட்டு முடித்தவுடன் கை துடைத்துக் கொள்வதற்காக, துணியை துடைப்பதற்காக ஒருவர் இருந்தார். அவர் கையை துடைத்துக் கொண்டே ராணியிடம் கூறிக்கொண்டிருந்தால் 2 நாள் ஆகிவிட்டது. பல பண்டிதர்கள் பேசினார்கள். ஆனால் வைகுண்டம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று யாரும் நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்றாராம். அப்போது இந்த தவளை கொடுத்த, அந்த துணியை கொடுத்த அந்த சிப்பந்தி கூறினான், ராஜா, நீங்கள் அனுமதி கொடுத்தால் என்னுடைய குரு ஒருவர் இருக்கிறார். அவர் இதற்கு துல்லியமாக பதில் சொல்லுவார். உடனே ராஜா அவரை சென்று அழைத்து வா, எங்கிருக்கிறார் என்றார். இவன் குரு என்று குறிப்பிட்டது ஒரு பெரிய ஆசாமியே இல்லை. திருப்பையாருக்கும் குருவாயூருக்கும் தினமும் படகோட்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த படகோட்டியை, கிருஷ்ணனுடைய பக்தனை இவன் குரு என்று குறிப்பிட்டான். ராஜாவுக்கு அது தெரியாது. உடனே அவனை அழைத்து வா என்றான். இந்த சிப்பந்தி நேரே அந்த படகோட்டியினிடத்திலே சென்று, ராஜா உங்களை அழைக்கின்றார், என்ன விஷயம்? வைகுண்டம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்று நிர்ணயம் செய்ய வேண்டுமாம். அதற்கு பல பண்டிதர்கள் போராடி பார்த்து விட்டனர், நடக்கவில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நீங்க குருவாயூரப்பனுடைய பக்தன், உங்களுக்கு இதற்கு பதில் தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் நான் படகில் போகும்போது ஒவ்வொரு துடுப்பையும் நீங்கள் வைக்கும் போது குருவாயூரப்பா, கிருஷ்ணா, நாராயணா என்று அவன் திருநாமத்தை கூறுகின்றீர்கள், உடனே கிளம்பி வர வேண்டும் என்றார். பயந்து விட்டார் படகோட்டி. அப்பா, நான் படிப்பறிவில்லாதவன், பரம ஏழை, என்னை இவ்வாறு கூப்பிடுகின்றாயே, இருந்தாலும் உங்களை நம்பி நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லிவிட்டேன், அதனால் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறினாராம். வேறு வழி இல்லை, போகாவிட்டால் ராஜாவு பேர் கோபத்திற்கு ஆளாக நேரும், சென்றாலும் அங்க பரிபவம் ஏற்படுமே. கண்ணனை நம்பி, குருவாயூரப்பா, இதுவும் உன்னுடைய லீலை, சரி அப்பா, நான் கிளம்பி வருகின்றேன் என்றாராம். அவர் கிளம்பி சென்றாரா? வைகுண்டத்தினுடைய நிர்ணயமானது எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் என்று என்ன பதில் கூறினார்? ராஜா அதற்கு சம்மதித்தாரா என்ற ஸ்வமகிமா விபவ வைகுண்ட ரூபம் என்ற இந்த ஸ்லோகத்தில் பொருளினுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் மற்றொரு சன்னதியிலிருந்து, இதே திருக்கோயிலிலிருந்து நாம் கேட்போம். நாராயணா ஸ்ரீமன்